ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அஸ்ஃபால் லெஜெண்ட்ஸ் யூனிட் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெய்ஸ்ட் வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது. இது வந்து ரேங்கெல்லாம் வர வேண்டிய தேவையில்லை. ஹெய்ஸ்டில் வந்து நம்ம மாட்டாமல் எஸ்கேப் ஆனால் மட்டும் போதும். அந்த மாதிரி தான் அது கான்செப்ட். ஸோ போகிறோம். 8 பேரில் எப்படியும் மோஸ்ட்லி எப்போவுமே 8வது தான் வருவோம். ஏன்னா எல்லாருமே ரொம்ப நல்ல கார்டு வச்சுருப்பாங்க. மீன்ஸ் அப்டேட் பண்ணி ரொம்ப இதாக வச்சுருப்பாங்க. நம்ம இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கனால அந்தளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது. ரெண்டாவது போலீஸ் வந்து குறுக்க வந்துட்டுருப்பாங்க. மெயினாக நம்மளை தான் டார்கெட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் போகிறதுனால நம்மளாம் ஃபுல்லாகவே மாட்டோம். அதனால் நம்ம போகிறது கஷ்டம். வச்சு செஞ்சாச்சு ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ்காரன். ஓகே காய்ஸ், பார்ப்போம். ஓகே, 7வது இடத்துல இருந்தாச்சு. அங்கே 7வது இடத்துல இருந்தானே அடிச்சு போயிட்டோம். ஐயா, ஓகே தான் 7வது இடத்துல போயிட்டுருக்கோம். 5வது இடம் வந்துட்டோமா? 6 7 அதுவும் அசால்ட்டாக பின்னாடி போயிடுவோம். 5வது இடத்துக்கு 40% முடிஞ்சாச்சு. ஐயோ, நல்ல வேலை. திரும்ப 8வது இடம் வந்தாச்சு. நைட் ட்ரெஸ் போட்டும் ஒரு யூஸும் இல்லை. 8வது இடத்துல தான் இருக்கும். நல்ல வேலை, போலீஸ்காரன் கூட தந்ததுனால நம்ம 7வது இடத்துல இருந்தோம். அதனாலும் ரொம்ப க்ளோஸாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அடுத்தவனையும் அடிச்சு தூக்கியாச்சு. 8 கிலோ வரான போலீஸு 2 பேர் இது வரைக்கும் அடிச்சு தூக்கியிருக்கு. பெரித்தனும் திரும்ப 7வது வந்துட்டோம். ஓகே, வச்சு செய்கிறானுங்க. நைட் ட்ரெஸ் போட்டாலுமே அடிச்சு தள்ளுறானுங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவனும் சரி, கரெக்டாக அதில் ஒன்று நல்லா ஆகிடுச்சு. 6வது இடமா? பக்கத்தில் தான் போகிறேன். 6வது இடம் அங்கே போக வாய்ப்பு இல்லை. அவன் பிடிச்சி தெறிக்க விடுறான் எல்லாரையும். ஏர்லேயே செஞ்சு விட்டோம். ஓய், 6வது இடமா? வேறு லெவல். ஆக்சுவலாக 1:40 ஆமாம், 1:40 வந்தால் நமக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, அதே இது சினிமாட்டிக் வியூ பார்க்க போகிறோம். காய்ஸ், வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து கேம்ஸ்லேயும் PS5 கேம்ஸ் 2 பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த 2 பிளேலிஸ்ட்லேயுமே அது இருக்குது. மற்றபடி ஸ்பைடர்மேன் வீடியோஸ், மார்டல் காம்பேட், இப்போ நேற்று ஒரு ரெஸ்லிங் வீடியோ போட்டிருந்தேன். அது 10 மினிட்ஸ் தான். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த சினிமேட்டிக் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்ம இப்போ முடித்த ரேஸை திரும்ப வந்து அது வந்து சினிமேட்டிக் வியூவில் காட்டுது. ஸோ ஒரு ஆங்கிள்லேயும் காட்டும், ஃப்ரண்ட் ஆங்கிள், பேக் ஆங்கிள். மோஸ்ட்லி வந்து நல்லாயிருக்கும். மற்றது நார்மலாக உள்ளதை விட. கிராஷ் தான், இந்த கிராஷ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நார்மலாக ட்ரிப்ட் அடிக்கிறதுனா, நைட் ட்ரெஸ் போடுறது, மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த வியூவில் தான் இருக்கும் முக்கியமாக. ஸோ இது வந்து எல்லா வியூலையுமே காட்டும். பேக் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, ரோடு. ஸோ ஆக்சுவலாக அதேமாதிரி இந்த ரேஸில் வந்து எப்போவுமே ரொம்ப லாஸ்ட்டாக தான் இருக்கும். எப்போவுமே 8வது இடம் தான். இந்த ரேஸில் நம்ம 6வது இடம் வந்திருக்கோம். ரொம்ப பெரிய விஷயம் தான். ஒன்றும் இல்லை, திரும்ப தான் விளையாட போகிறோம். ஏன்னா அந்த டைமிங் வரல. டைமிங்குள்ளே வர முடியுமான்னு ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். லக் இருந்தால் டைமுக்குள்ளே வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் கிடைக்கும். நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் போட தான் நம்மளால் அந்த டைமுக்குள்ளே வர்றது இதெல்லாம் பண்ண முடியும். பார்க்கலாம். அவ்வளோதான், திரும்ப முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோம். ரேஸை முடித்தா வந்து 20,000 காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி மெயினாக வந்து அந்த சைடு ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1 minute 39 செகண்ட்ஸ்க்குள்ளே முடித்தோம்னா இன்னொரு 20,000 காயின்ஸ் கிடைக்கும். இது 2க்கும் தான் நம்ம எலிஜிபிள். அடுத்தது வேணும்னா கிளாஸ் சி வெஹிக்கிள் வேணும். அது நம்மள்ட்ட இல்லை. நம்மள்ட்ட இருக்குது கிளாஸ் டி வெஹிக்கிள் தான். பார்க்கலாம், பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும்னா ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான் முடியுன்றது. ப்ளூ பிரிண்ட் நம்மள்ட்ட இல்லை. 2வது காயின்ஸ் வந்து 40 காயின் ஏன்னு வச்சு சிம்பிள். நார்மலாக நமக்கு ரிவார்டாக கிடைக்கிறது எல்லாமே சி காயின்ஸ் தான் இருக்கும். இது ஏன்னு இருக்கிற சிம்பிள் வச்சு காயின்ஸ் வேணும். அந்த காயின்லாம் மேபி காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கலாம்.
இல்லை நிறைய கேம்ஸ் வின் பண்ணால் கிடைக்கும். இதுலேயே வேஸ்ட் பண்ணிட்டான் போக நல்ல கார் கிடைக்கும்போது அதில் வேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் எல்லா நல்ல காரும் நல்லா தான் இருக்குது. நார்மல் கார் மட்டும்தான் நார்மல் கார் மாதிரி இருக்கும். இது நல்லா தான் இருக்குது. பட்டு அதை கம்பேர் பண்ணும்போது அது ஃபஸ்ட்லேயே புகட்டிக்காமல் ட்ரிஃப்ட் அடித்து நைட்டோ சேர்த்துறேன்னு பார்த்தேன். புகட்டிட்டேன் ஃபஸ்ட்டு. எல்லாமே ஃப்ரெண்டில் போயாச்சு. போலீஸ்காரனே நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம் போல. ஆமாம், நாம அவனுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். நல்ல வேலை எஸ்கேப் பண்ணோம். ஃபயர் விட்டு போயிட்டுருக்கோம். ரோட்டில் மட்டும் போக மாட்டோம், எல்லா இடமும் போவோம். ஆக்சுவலாக நீட் ஃபார் ஸ்பீடு கேம் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். பிளாக் ஃப்ரைடே சேலில் கம்மியான ரேட்டில் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட்டு அது 2ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. உள்ளே போய் பார்த்தா முடிச்சிட்டானுங்க. எந்த டைம் தெரியல, 2ஆம் தேதினு போட்டிருந்தாங்கன்னு தெரியல. ஸோ எதுவும் வாங்க முடியல. இப்போ வந்து ஃபுல் ப்ரைஸ் காட்டுது, அவ்வளோ காசுலாம் முடியாது. அப்போ வந்து 70 80 தான் ஆஃபர் இருந்துச்சதுனால வாங்கலான்ற ஐடியாவில் இருந்தேன். பார்ப்போம், இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. சூப்பர். 8ஆவது இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல போன வாட்டி இப்படி தான் போயிட்டு இருந்தோம். வேறு நடுவுலேயே நினைக்கிறாங்க. போன வாட்டி வரும்போது ஆறில் உள்ள அப்படியே ரொட்டேட் நல்லா இருந்துச்சு. இதுலேயே அப்புறம் இப்படி வாங்கி கொடுத்தான். ஏரில் இருக்கும்போது எல்லாத்துலாம் வந்துட்டோம் பாஸ். நம்ம பண்ணல, பட் டைமிங் போன வாட்டியை விட டைமும் அதிகமாக இருக்குது. போன வாட்டி 1 நிமிஷம் 43 செகண்ட், 1 நிமிஷம் 45 செகண்ட். ஓகே, சினிமாட்டிக் வியூ வேண்டாம், ஆல்ரெடி பார்த்தது தானே. திரும்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ திரும்ப ஒரு ரேஸ் அது பார்க்குறதுக்கு இன்னொரு வாட்டி ரேஸே பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப 3ஆவது வாட்டி ரேஸ் பண்ண போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். லக் இருந்தால் ஒரு நிமிஷம் 39 செகண்ட் கூட வருவோம். இல்லைன்னா இதோட முடிச்சிடலாம் இந்த கேமை. மீன்ஸ் இந்த ஈவெண்ட் தான் அடுத்த ஈவெண்ட் போகலாம். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோ லைக் பண்ணி சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேரம் கொண்டு போய் சொருவதான் செய்கிறேன். டோரில் ட்ரிப் அடிக்கன்னு லாஸ்ட்டு பர்சனில் உடஞ்சிது. ஏன்டா நானே லாஸ்ட்டில் போயிட்டுருக்கேன். அவன் வந்து குறுக்கு வந்து வந்துட்டுருக்கான். ஒரு செஞ்சு வச்சுட்டேன். நாளைக்கு அவங்களெல்லாம் இடிட்டா, என்னையே தான் வந்து இடிக்கிறேன். எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அந்த நீட் ஃபார் ஸ்பீட் கேம் விளையாடும்போதும் ரேஸுன்னா 4 பேர் போவோம்னா 4 பேர் நம்மளை மட்டும்தான் வந்து டார்கெட் பண்ணாங்க சொல்லிட்டு அவங்கள எவனே இடிக்க மாட்டாங்க. நம்ம இவங்களையும் இடித்து தள்ளிட்டு தாண்டியும் போனோம். பட் அந்த மோஸ்ட் வாண்டட் கேம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நிறைய வாட்டி முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. பட் விளையாடி கலவரம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தால் அது மேலே அடிக்குள்ள இது மேலே அடி போயிருந்தான் வச்சு. ஓகே, மீட்டர் ஃபுல்லாக எடுத்து போட்டு அவ்வளோதான். இந்த வாட்டி சவுண்டு பொசிஷனாக வருமா? குறுக்க வந்து வந்துட்டுருக்கானுங்களே. எப்போல்லாம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் அடுத்து ரோட்லேருந்து புல்லுக்கு மட்டும் விட்டான். சாப்பிட்டு மாட்டேன். திறந்து போகிறோம். கரெக்டாக குறுக்க வந்து விழுந்தாண்டா சாவு. அவ்வளோதான். போலீஸ்காரங்க அந்த குறுக்க விழுந்துட்டே இருந்தாலும் சாவு. அதனாலும் விடுவான். அடுத்த செட் வந்துடுவானுங்க 2 பேர். ஒருத்தன் எடுத்தாலே ஸ்லோ ஆகிடும். இதில் 2 பேரும் போடுறாங்க. அது சாகுறாங்க பாரு. நைட்டை சுற்றி அடித்தாலும் அதில் போகலான்னு பார்த்தா 2 நாளில் நடந்து போடாமல் தந்தாங்க. லாஸ்ட் தான் இந்த வாட்டி. ஐயோ, லாஸ்ட் பொசிஷன். டைமிங் 1 நிமிஷம் 55 செகண்ட். 56 43 45 முடிச்சேன். இப்போ 56க்கு போயிடுச்சு. ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள. ஓகே, 6x 6x கிடைக்கிறதுனால ஒரு யூஸ் பண்ணலாம். 182 தான் 1000 காயின் வருது. ஓகே, பட் அந்தளவுக்கு யூஸ் இல்லை. ஓகே, இது அடுத்த ஈவெண்ட்டு, லிமிடெட் டைம் ஈவெண்ட்டு. போர்ஷே ஆஃப் லெஜெண்ட்ஸ் வீல்ஸ்
ஓகே, அந்த கார் வச்சு தான் போக போகிறோமா? போர்ஷேயா, அந்த கம்பெனியோட பேங்க்கு தான் கார் தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கும் ஒரு கார் கூட கொடுத்துருந்தாங்க, நல்லாயிருக்கும் நம்ம காரை. இந்த வேறு கலர் கொடுத்துக்கலாமா? ஆமாம், அவ்வளோதான், போக வேண்டியதான். பட் இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம அந்த காரை அப்டேட் பண்ணவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொண்டு போகிறோம். அப்டேட் பண்ண முடியுமா என்னன்னு தெரில, அது வேறு இருக்குது. ஸோ 4வது பொசிஷனில் இருக்கணும். இப்போ போய் நான் லாஸ்ட்டில், அவ்வளோதான். அழகாக பறந்து போனோம், லாஸ்ட்டாக சொல்லிடுச்சு. அவ்வளோதான், இனி அவனையும் பீட் பண்ண முடியாது. இப்போ ஸ்டார்டிங்லேயே அந்த பீட் பண்ணி போகிறதுக்குள்ளேயே போனோன்னா ஏதாவது சான்ஸ் இருக்கும். ஆல்ரெடி 6th போயாச்சா, அதனால் இனி வாய்ப்பு இல்லை. பட் இந்த மேப்பில் காட்டுறதுல எவனுமே இல்லை. அந்த அவனோட ஏரோவே காணும். நம்ம போய் ஒரு கிலோமீட்டர் கணக்காக தண்ணி போயிடுச்சு. நார்மலாக ஃப்ரெண்ட்லையாவது தெரியும் ஆனால் எங்கே போகிறாங்க கூட, அதுவே தெரில பாரு. அந்த லெவலில் போயிட்டு ரயில்வே ட்ராக்லலாம் போயிட்டுருக்கோம்ப்பா. ட்ரெயின் வேறு போகுது, அவ்வளோதான். வா, நல்ல வேலை. நேராக கொண்டு போய் ட்ரெயினில் சொல்ல வேண்டியது, ஜஸ்ட் பிளேஸ்க்கு போகணும். இப்போ போட்டே அவ்வளோதான். வெரி தான் பாஸ். அடுத்த நைட் ட்ரெஸ் ஃபுல்லாக எடுத்துட்டேன். கரெக்டாக இருந்தால் தான் பறக்கும். பழம் காட்டிட்டு போனால் இப்படி தான் நக்கிட்டு போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் லாஸ்ட் தான், எதுவும் பண்ண முடியாது. பார்க்கலாம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. திரும்ப நைட் ட்ரெஸ் போட்டாச்சு. எவனுமே இந்த ஏரியாவில் இல்லை. டைமுக்குள்ளே எதுவும் வந்தோன்னா அது கிடைக்குமா? தேங்க்ஸ். பார்ப்போம். ஒரு நிமிஷம் 46 செகண்டு, அதிகம்தான். ஓகே, ஓவராலாக ஆக்சுவலாக இது ரேங்கிங் சிஸ்டம் தான். குறிப்பிட்ட ரேங்க்குள்ளே வந்தோன்னா நல்ல இதாக இருக்கும். ஓகே, ட்ரிஃப்ட் அடிக்கிறது வேறு லெவலில் கட்டுறது. நைட் ட்ரெஸ்ஸும் அதை வெளியே போட்டாச்சு. நைட் ட்ரெஸ்ஸை பாட்டில் இது பண்ண எடுத்தது. அதுவும் இல்லை, இந்த காரில் ஸ்க்ராட்சே ஆகலாம். அங்கே எங்கே எடுத்தாலுமே நம்ம நார்மல் லைட்டாக வரதுனால ஸ்க்ராட்ச் காட்டும். இது என்ன பண்ணாலுமே ஸ்க்ராட்சே காட்ட மாட்டேங்க. ஓ, இது இதாக இருந்தால் மேபி ஒரு 5வது பொசிஷனில் தான் வந்துருக்கலாம் 6 பேரில். சரி விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைமிங் தான் மேட்ரு, ரேங்கிங் பெரிய இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் இதாகலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் டைமிங் இருக்கிறது. பார்க்கலாம். எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டுருக்கோம். என்ன கடைசி இடம் தான் இது. அந்த ட்ராக்கு ஏறுறது வேறு லெவல் பஸ். வேறு லெவல் பஸ். அதுதான் அந்த ஜஸ்ட் மிஸ்ல ட்ரெயினில் இருந்து எஸ்கேப் ஆனது. இல்லை நேராக கொண்டு போய் சேர்க்கிருப்பேன். வா, ஏர்லேயே போகிறோம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் எவனா கார்லேயே ஸ்பேஸுக்கு போன மாதிரி தான் படம் எடுக்கிறானுங்க. ஐயோ, இதில் படம் காட்டுறேன்னு வந்து விழுந்ததில் இதானது. அதுதான் கார்லேயே ஸ்பேஸுக்கு போகிறாங்களாம். ஓகே, ரேஸ் முடிய போகுது. ஓகே, திரும்ப ஒர்க் அவுட் ஆகிடணும். இதை வேறு வழி கிடையாது. ஒரு நிமிஷம் 46 செகண்டில் முடிச்சிருக்கோம். 30,000 காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு பேக் வேறு கிடச்சிருக்கேன். நியூஸ் 1-2 கார்டு கிடைக்கும், பார்க்கலாம். ஏதாவது புது கார் எதுவும் கிடைக்குதான்னு. காயினும் ஒரு கார்டு தானே. பி இதில் லெவலில் உள்ள ஒரு காரோட கார்டு கிடச்சிருக்கு. ஓகே, டாப் 100% இருக்கும். பெரிய விஷயந்தான். டாப் 10% வாய்ப்பே கிடையாது. சோலோ ரிவார்ட்ஸ் இருக்கா, நம்ம எடுக்கவே இல்லை. சரி, ஓகே, அடுத்த கேம் போகிறோம். ஆனால் இங்கே அப்கிரேடு காட்டுச்சு, கொடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே, திரும்ப ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட டைமிங் கம்மியாக போனோம்னா போகலாம். ஒரு நிமிஷம் 46 செகண்டு. இதை விட கம்மியாக போனால் தான் ஏதாவது சான்ஸ் 90% வரதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லைன்னா 100% தான் இருக்கும். பார்ப்போம்.
ட்ரிஃப்ட் அடித்து ஃபஸ்ட்லேயே நைட் ட்ரெஸ் கொண்டு வந்துட்டோம். ஐயோ நல்ல வேலை. நான் ஸ்பீடு எப்படியே இறங்கிடுச்சு. நேரம் கொண்டு போய் ட்ரெயினில் இடிச்சா எப்படி. நைட் ட்ரெஸ்ஸையும் மிஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். ஓகே, போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த வாட்டி 6வது இடம் தான். டைமிங் மேபி கொஞ்சம் கம்மி ஆகலான்னு நினைக்கிறேன் போகிறது பார்த்தா. எவனையுமே காணும். இங்கேவா போகிறீங்க? எப்படிரா போகிறீங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக? கூடவே ரெண்டாக வந்தீங்க ஸ்டார்டிங்கில். சும்மா நிற்கிற காரெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு இருக்கோம். திரும்பவும் ட்ராக்கில் போகிறோம். நைட் ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு, அதுவும் மிஸ். கீழே இறங்கிடுவோம். மேலே போய் திரும்பவும் அந்த ட்ரெயினில் இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரிஃப்ட் அடிச்சு நைட் ட்ரெஸ் ஃபுல்லாக்கியாச்சு. ட்ரிஃப்ட் அடிச்சு அது அட்லீஸ்ட் மேலேயாவது போயிருக்கலாம், அதுவும் பண்ணல. ட்ரிஃப்ட் அடிக்கிறவங்க அடித்து இந்த பாட்டிலையாவது எடுத்துக்கலாம், அதுவும் பண்ணல. ரெண்டும் இல்லாமல் போச்சு. பக்கத்தில் வந்தாச்சு. ரேஸ் முடிய போகுது. 1:37 பரவாயில்ல, டைமிங் பரவாயில்லை. 1:41 எவ்வளோ 100% இருந்துக்கு 90% ஆகிருக்குமான்னு தெரில. செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு டவுட்டு தான், ஏன்னா பெரிய அளவில் டைமிங் குறையலை. பட் பரவாயில்ல, பார்க்கலாம். ஸ்டில் 100% தான். ஓகே கேவ் இருக்குது, அப்கிரேட் இருக்குது, கொடுத்து பார்ப்போம். காயின்ஸ் வச்சு தான் புதுசாக நிறைய காயின்ஸும் கிடச்சிக்கலாம், அதனால் அப்கிரேட் பண்ணுறோம். .330 டாப் ஸ்பீடு அதில் கொண்டு போயாச்சு. ஆக்சிலரேஷனும் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக டயரும் நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ட்ரிஃப்ட் அடிச்சு வர்றது இதுக்கெல்லாம் 17 காயின்ஸ் இல்லை, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இருக்கிறத வச்சு அப்கிரேட் போட்டாச்சு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. லிமிட்டட் டைம் ஈவெண்ட்ஸ், போர்ஷே ஆஃப் லெஜண்ட்ஸ் வீல்ஸ். அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல பேர், கார் கம்பெனி பேர். அதெல்லாம் போன வாட்டியா சைடில் எடுத்து நேராக கொண்டு அப்படியே ட்ரெயினுக்கு அடியில் ஓடி போகலான்னு பிளான் பண்ணுறோம் போல. பின்னாடின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. பின்னாடி ஒருத்தன் வரேன்னு சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி வந்து போயிட்டான். சரி போய் எங்கடா போகிறான் காணும். டேய் இது வேறையா? ஆல்ரெடி லாஸ்ட்டில் இதில் அங்கேயும் இடிச்சுட்டு வேறு கிடக்கும். டைம் கம்மியாகுமான்னு தெரில. டைம் கம்மியானது மட்டும்தான் இது அதிகோஸ். 50 செகண்ட் முடிஞ்சாச்சு. 10 வரல. டைமிங் கம்மியாகிறதுக்கு அவுட்டு தான். ஸோ கண்டிப்பாக 1:40 இல்லை, 2 நிமிஷமே ஆனாதான். ஸோ நைட் ட்ரெஸ் ஞாபகம் போடுறதான் செய்வோம். வச்சு எந்த பயனும் இல்லை. அதனால் உள்ள அவ்வளோதான் வரணும். திரும்பவும் போகிறது பார்த்து ஜஸ்ட் அவ்வளோதான். திரும்ப நைட் ட்ரெஸ்ஸை மாறி போடுறோம். நைட்டெல்லாம் கவனமே இல்லையே. ரைஸ் போகிற மாதிரி இல்லை, தனியாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த லெவலில் தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் பறந்துடுறாங்க. ஜஸ்ட்டு 159 மீட்டர் கொடுத்தா எந்த பயனும் இல்லை. 1:40 சொல்கிறது. 1:45 ஃபஸ்ட்டு டைமோட ஃபஸ்ட்டு வந்ததை விட டைம் ஒரு செகண்ட் கம்மியாக தான். பட் ஸ்டில் ஒர்த்து இல்லையா? அவ்வளோ அப்கிரேட் பண்ணி ஒரு யூஸும் இல்லையா? அவ்வளோதான்.
அடுத்து இன்னொரு ரேஸ் விளையாடிடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதனால் இதெல்லாம் சைக்கிளெல்லாம் கலர் தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும், நல்ல கலர் கொடுக்கணும். இந்த ப்ராடக்ட் ஒதுங்கி போனாலும் இவனை குறுக்க வந்து நம்ம சாவடிக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கும், பரவாயில்லையே, கேம் பீட் பண்ணிடுவான். நான் போகல, சொல்லி வாய முடிக்கிற முன்னாடி பீட் பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, இந்த இன்னும் எந்த இடத்துல அடுத்த பீட் பண்ணியாச்சு. இந்த இடம் நம்ம சொன்னாலே வெயிட் பண்ணி போல இருக்கு. நமக்கு வாய மூடிட்டு இருந்தா கொஞ்சம் பரவாயில்லாம போகணும். காணும் அடே, இப்போ தானே கிராஸ் பண்ணி போனான். எல்லாம் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறாங்க. 300-400 கிலோமீட்டர் எட்டுமா போகலாம் கூட. இதுவே நம்மளால் பேலன்ஸ் பண்ணாங்கல்ல, அவன் இப்படி தான் இது பண்ணி போகிறான்னு தெரியல. நம்ம வேலை ஸ்பீடு வரனால மேலே போய் ட்ரெயினில் எடுக்க இருக்கும். மோட்டர்ஸ் போட்டால் 300 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. அதனால் எங்கேயும் இடிக்காமல் போகணும். வாய்ப்பு இல்லை நம்மளால். ஓகே, 300 கிலோமீட்டர் போகிறோம், ஆனாலும் யூஸ் இல்லை. கிடைக்கும் போது ரொம்ப இறங்கிடுவேன். ஓகே, டைமிங் நல்லா குறைஞ்சது பாஸ். ஓகே, ஒரு வழியாக 1:40 வரப்போகுது. ப்ளஸ் 1:39 முடிச்சிட்டோம். ஓகே, டைமிங் உள்ள முடிச்சிருக்கோம் நம்ம. அதனால் சினிமாட்டிக் வியூவும் பார்க்க போகிறோம். நம்ம 7 தான் போயிட்டு இருப்பான். அவன் தான் வந்து குறுக்க வந்தான். ட்ரெயினில் எடுத்துட்டு வந்து குறுக்க வரான். அவன் தான் வந்தது. ஃபயர் தான் வேறு லெவலில் இருக்குது காரு. எங்கேருந்து விழுதுன்னே தெரியல. நம்ம தான் எடுத்துக்கிட்டு போகிறோமா, இன்னும் பறக்குது. சைக்கிளும் நம்ம பின்னாடி எல்லாத்தையும் கூட செய்கிறது சைக்கிளும். ட்ரெஸ்ஸு பெட்டு அதில் ஏரில் இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். ஸ்பைடர்மேன் கேம் விளாடணும். அடுத்து அந்த வீடியோ ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக வீடியோ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறது மேட்சே இல்லை. திரும்ப இந்த எக்ஸ்போர்ட் போடுறது தான் ரொம்ப டைம் எடுக்குது. 4K குவாலிட்டியில் சம்டைம்ஸ் அது வந்து எரர் வேறு காட்டிடுது. என்ன எதுவுமே தெரில. சம்டைம்ஸ் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் 40 GB. இல்லைன்னா சம்டைம்ஸு எரர் காட்டிடுது. 4-5 மணி நேரம் லோட் ஆகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எரர் காட்டு. நம்ம முதல்ல கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் நமக்கு கடுப்பான விஷயம் இந்த ஒரு இதில். ஓகே, சினிமாட்டிக் வியூ முடிஞ்சிடுச்சு. 6வது இடம் தான். பட் டைமிங் நல்ல டைமிங் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, டாப் 90% இருந்தாச்சு. வெறித்தனம் பரவாயில்ல, எதிர்பார்த்ததை விட பெட்டராக தான் வந்திருக்கும். இது ரேஸ் அகேன்ஸ்ட் டைமிங்குள்ளே ரேஸை முடிக்கணும். பார்க்கலாம். இது வந்து நம்ம சீசனில் உள்ள ஒரு இது தான், ரேஸ் தான். ஸோ போன வீடியோவில் வந்து சீசனில் உள்ள ரேஸஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த ரேஸோட கன்டினியூஷன் தான். ஸோ செக் பண்ணி பார்க்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து இதில் போட்டுக்கலாம். டைமிங்குள்ளே வரணும். அங்கங்கே டைமிங்குள்ளே இது வச்சுருப்பானாங்க. அதை எடுத்தோம்னா நமக்கு டைமிங் கூடும், 2 செகண்ட் கூடும். 15 செகண்டில் முடிக்கணும். ரைட் சைடு ஸ்பீடு கீழே வந்து டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சின்னதாக எடுத்தால் 2 செகண்டு. அந்த அது ரோஸ் கலரில் இருக்கிறத எடுத்தோம்னா நமக்கு வந்து 10 செகண்ட் கொடுது. ரோஸ் கலர் வந்து மேபி வந்து இதாக இருக்கும், செக் பாயிண்ட் மாதிரிங்கிற கான்செப்ட் தான் நினைக்கிறேன். ஆமாம், செக் பாயிண்ட் தான். அது 10 செகண்ட் கொடுது.
பரவாயில்ல, டைமுக்குள்ளே போயிடலாம். நான் இன்னும் 12 செகண்ட் இருக்குது. 70% முடிச்சிட்டோம். இப்போ ஒரு 10 செகண்ட் வேறு கிடைக்க போதா? அவ்வளோதான். இன்னும் 14 செகண்ட் தாராளமாக போயிடலாம். இதில் ரேஸ் வந்து ரொம்ப சின்ன ரேஸ் தான். 35 செகண்ட்ஸ் 40 செகண்ட் அந்த மாதிரி தான் இந்த ரேஸ். நல்ல வேலை, கீழே ஓடி போனாலும் அது ஃபினிஷ் லைன் தான். லைன் தான் காட்டும். ஓகே, இது 1 நிமிஷம் இந்த ரேஸு பரவாயில்ல. பட் ஆனால் 1 நிமிஷங்கிறதும் கம்மி தான். சில டைம் தான் 2 நிமிஷம்லாம் போகுது. பட் 1 நிமிஷம் தான் ஓகே தான், நார்மல் டைமிங் தான். இங்கே டயருக்கு அடியில் இது வச்சுருப்பாங்களா கேமராவை? ஒரு ஆள் பார்க்குற மாதிரியே இருக்கு பஸ். அந்த 2 லைட்டும் யாரும் முறைச்சி பார்க்குற மாதிரி. அந்த ஃப்ரெண்டையும் அப்படி தான் இருக்கு. எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல்னு சொல்லுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவோட இன்றைக்கி முடிச்சிடலாம். இந்த ரேஸோட வீடியோ பார்க்குற எல்லோரும் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டுக்கு கொடுங்க. அவ்வளோதான், சினிமாட்டிக் வியூ முடிஞ்சிடுச்சு. ஓகே கைஸ், இந்த சீசன் 2வது சீசனில் உள்ள மீதி உள்ள ரேசஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்க்கல எல்லோரும் வீடியோக்கு லைக்கையும் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.